இடம் மாறினாதான் இந்த பாலகனுக்கு விமர்சனம். இந்த இடத்துல இந்த பாலகனுக்கு அந்த பிராப்தம் கிடையாது. இது வெப்போ மாயமோ மாந்திரிகமோ சூனியமோ கிடையாது மகளே. அந்த பாலகனுக்கு இது உடல் குறை தெரியுதா? இதை அனுபவிச்சே தீரனுடைய மகளே. குழந்தை இல்லாமல் அந்த 12 வருஷமா அம்மா அருள் புரிஞ்சாங்க. இன்னைக்கு அந்த குழந்தையோட அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் கொடுவாங்க. அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாத ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அப்போ ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. அப்பாக்கா எங்களுக்கு அந்த அம்மா காலில் விழுந்தோம். அந்த அம்மா நினைச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்கள் அப்பாவுக்குன்னு சொல்லிச்சு. எங்கள் அப்பா அவ்வளோ இதுலேருந்து அந்த அம்மா தான் எங்களை காப்பாற்றி கொடுத்துச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 8 வருஷம் ஆச்சு. இப்போ தான் இவர் பிறந்தாரு. நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்ததுக்கு எதுவும் முடியாது, எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு வருஷத்தில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரெண்டாவது பாப்பா கன்சீவாக இருக்கும்போது 7ஆம் மாதம் ஸ்கேனில் ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது. வேறு ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது குழந்தை பிறந்த பேர் தான் இது எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். இங்கே வந்து கோவிலில் வந்து கேட்டதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வச்சு காப்பாற்றி தரேன். 2 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகிட்டு. நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம். நீர் கட்டி இருந்துச்சு அப்படி இருந்து சொல்லி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். அப்போ கூட எனக்கு குழந்தை நிற்கல. இந்த அம்மாவை நம்பி நாங்கள் வந்தோம். 3 அம்மாவாசிக்கு வர சொன்னாங்க. என் எல்லையை வந்து மெரி அப்படின்னாங்க. 4ஆவது மாதமே என் பொண்ணு நின்றுட்டான். வணக்கம், நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துலேருந்து வரோம். இங்கே ஒரு இசை நிகழ்ச்சிக்காக வந்தேன். நான் ஒரு நண்பர் மூலிமா வந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவுடைய புகழை நான் வந்து உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் தனியாக வந்தேன். அம்மாட்ட குறி கேட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சக்தி அந்த அம்மா சொருபி மேல்மலை ஒன்று இருக்க மாதிரி மேல் நாயக்கம் பிள்ளை அந்த அம்மா வந்து சக்தி படைத்தவங்க. வந்து குறி கேட்டேன். குறி கேட்டதுக்கு குழந்தை இல்லாமல் அந்த 12 வருஷமா அம்மா அருள் புரிஞ்சாங்க. இன்றைக்கி அந்த குழந்தையோடு அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் கூட வந்திருக்கேன். நான் என்னவோ நினச்சி வந்தேன். சக்தியின் பீடம் இது. யார் வேணால் வாங்க, நம்பி வாங்க. உங்களுக்கு என்ன வேலை, தொழில் பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இது என்னவோ அம்மாவை நம்பி வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. எல்லை காளியம்மன் கோவில் வந்து ஆசீர்வாதம் பட்டு நல்லபடியாக எனக்கு என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக் கொண்டேன். அது மாதிரி நல்லபடியாக எனக்கு கல்யாணம் என் பையனுக்கு ஆக போகுது. இந்த அம்மாவோட சக்தியிலே இந்த கோவிலில் தான் நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம். அது வேண்டுதை எனக்கு நிறைவேற்றினவங்க இந்த எல்லை காளியம்மன் தாய் தான். இவங்களோட சக்தி வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பணும். இவங்க நல்லா இருக்கணும். இந்த அம்மாவோட சக்தி எல்லாருக்கும் தெரியணும். நல்லபடியாக அவங்களுக்கு வந்து செய்வதும் சிவப்புமாக நல்லபடியாக இருக்கணும். அவங்களோட ஆசீர்வாதத்தில் நான் இன்றைக்கி நல்லா இருக்கோம். என் குடும்பம் நல்லா இருக்குது. என் மகன் நல்லா இருக்கிறான். அவங்க கை முன்னால் இந்த கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பாக. இப்போ இந்த இடம் உங்களுக்கு வந்து இந்த ஆலயம் எப்படி தெரிய வந்துச்சு? யார் மூலியமாக இங்கே வந்தீங்க? நாங்களே தனியாக தான் வந்தோம். அந்த கோவிலுக்கு அந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டிக்கணும். வேண்டிக்க சொல்ல எனக்கு வந்து இந்த சக்தி வந்து எங்கள் பையனுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த கோவிலில் இந்த கல்யாணத்தை பண்ணணுன்னு ரொம்ப ஆசீர்வாதம் பட்டு நான் வேண்டிக்கினேன். எனக்கு வந்து அவங்களோட புகழ் நல்லா பரவணும், நல்லபடியாக அவங்க இருக்கணும். இந்த அம்மாவோட சக்தி இந்த உலகம் ஃபுல்லாக நல்லா தெரியும். அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாத ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அப்போ ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. உழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அம்மா காலில் வந்து விழுந்தேன். அம்மா எங்கள் அப்பாவை நீ தான் காப்பாற்று, எங்களுக்கு யாரும் இல்லை, அப்பா அம்மா கூட எங்கள் அப்பா தான் எங்களுக்கு சொந்த மத்த கூட கிடையாது, எங்கள் அப்பா தான் எங்களுக்கு. அந்த அம்மா காலில் விழுந்தோம். அந்த அம்மா நினைச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்கள் அப்பாவுக்குன்னு சொல்லிச்சு. நான் அப்பயே விடலை. அந்த அம்மா காலை பிடிச்சி அம்மா எங்கள் அப்பா தான் எனக்கு வேணும். அப்போது 2 அவங்க வீட்டில் சொந்தமாக வளர்த்தாங்க 2 கோழி. பட்டுன்னு அப்போ செகண்டே இறந்துருச்சு. அது இறந்துட்டு அம்மா இதாம்மா உங்கள் அப்பா ஒன்றாவது இது எத்தனை போயா உங்கள் அப்பா இதில் வெய் நெத்தியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா நீ தாம்மா எங்கள் அப்பா அவ்வளோ இதுலேருந்து அந்த அம்மா தான் எங்களை காப்பாற்றி கொடுத்து எங்கள் அப்பா நல்லபடியாக வெளியே வந்துட்டாங்க. அந்த திண்ணீர் எடுத்து போய் நெத்தியில் வச்சு பழம்லாம் கொடுத்து நல்லபடியாக வெளியே வந்தாங்க. அந்த அம்மாவில் தான் இவ்வளோ இப்போ இருக்கிறாரு எங்கள் அப்பா எங்கள் கூட. இந்த அளவுக்கு இருக்கிறதுனா அவர் தான். இத்தனை வருஷமாக 10 வருஷமாக எங்கள் அப்பா இருக்கிறாரு. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறது காரணமே அந்த அம்மா தான். டாக்டர் என்ன நாள் குறிக்குது, நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாக்கு கொடுத்தாங்க. இனிமேல் உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருந்த ஒரு கோழி உடனே மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போச்சு. அடுத்து அப்போவே அந்த அம்மா வந்து அதுக்கான உயிரை நான் எடுத்துட்டேன், இனிமேல் வந்து உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக போ அப்படின்னு அம்மா வாக்கு கொடுத்து இன்றைக்கி 10-12 வருஷமாக எங்கள் மாமனார் எங்கள் கூட இருக்கார். எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கார். இவன் வந்து என்னோடய மகன். நாங்கள் வந்து குடும்பத்தோடு ஒசூரில் தான் இருக்கிறோம்.
நாங்கள் இருந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு கெட்ட மரணம் ஒன்று இதாச்சு. அந்த பாதிப்பு வந்து என் பையனுக்கு எஃபெக்ட் ஆச்சு. தூக்கத்தில் படுக்கும்போதோ ஒரு மாதிரி நரன்னு பல்ல கடிப்பான். என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாமல் அப்புறம் ஒரு டைம் ஊருக்கு வரும்போது அம்மாவோட கூட்டின்னு வந்து அம்மா இப்படி மேலே கை வச்சு அவன் தலை தன்னால் சுற்றுது. அப்புறமா தான் சொல்லிச்சு இவன் மேலே காற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அவனை உட்கார வச்சு அந்த கிளியர் பண்ணி இன்னி வரையிலும் அது நல்லா என் பையன் வந்து நல்லா இருக்கிறான். எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறான். வணக்கம். இந்த கோவிலுக்கு நான் வரும்போது என்னால் வந்து நடக்க முடியாத நிலமையில நான் இருந்தேன். கீழே உட்காந்தா என்னால் எழுந்துக்க முடியாது. இப்போ நானே இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே உட்காந்துக்கிறேன், நானே எழுந்துக்கிறேன். என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது. கீழே உட்காந்துட்ட பிறகு என்னால் யாருனா கை கொடுத்து என் குழந்தை தூக்குனா தான் என்னால் வந்து எழுந்துக்க முடிகிற நிலமை இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ஆயிடுச்சு. இந்த எல்லையம்மன் கோவிலுக்கு வந்த பிறகு நான் நல்லாவே நடக்கிறேன், எழுந்துக்கவும் முடிகிறேன். கை கொடுத்து தூக்க வேண்டியதில்லை, இப்போ நானே எழுந்து நடக்கிறேன். என்ன பிரச்சனைக்காக இந்த கோயிலுக்கு வந்தீங்க? எப்படி இந்த கோயில் உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியுமா? என் மேலே காற்று இருந்துச்சு. சரிங்கம்மா. என் மேலே காற்று இருந்துச்சு. எங்கள் அண்ணாலாம் சொன்னாங்க, இங்கே இருக்குது கோயில், நீ வா நான் சரி பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னாங்க. என்னை எங்கே இட்டுன்னு போனாலும் எனக்கு தெரியாது. அதனால் நான் ஊருக்கு எங்கள் அண்ணன் இட்டுன்னு வர சொன்னார்னு இட்டுன்னு வந்துட்டாங்க. என்னை ஏமாற்றி இட்டுன்னு வந்த பிற்பாடு கோயிலாண்ட வர வச்சாங்க. கோயிலாண்ட வந்த உடனே என்னால் ஒன்றுமே முடியல. அதுக்கப்புறமேட்டு தான் எங்கள் அம்மாவால் எங்கள் அண்ணன் பையன் உயிராக இருந்தான். அவன் இருந்து அதுக்கப்புறம் அம்மா என்னை வெளியே இது பண்ணி வீட்டுக்கு இட்டுன்னு வந்தாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தாண்டி சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுங்களா? நடந்துச்சு சார். என்ன நடந்துச்சு? நான் என்ன பழக்க வழக்கம் வச்சுருந்தானோ அந்த பழக்கத்தெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்கலாம் வந்து. ஆக்சுவலாக யார் உங்களுக்குள்ளே இருந்தாங்க? எங்கள் அண்ணன் பையனே இருந்தான். சொந்த அண்ணன் பையன். அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் கேட்க ஆரம்பிச்சான்? அவன் சரக்கு அடிப்பான், ஆன்ஸ் போடுவான். நான் ஆன்ஸ் கேட்டேன், நான் போட்டேன். போட்டீங்க? நான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு இவங்க தான் இருக்காங்கன்றது. அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. தெரியும். இப்போ வந்து ஒரே இது பூஜையில் வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சுங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் எந்த கிடையாது? பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் மாதம் வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அமாவாசைக்கோ எப்போ வேணாலும் நான் வந்தேன். இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால நான் எப்போ ஊருக்கு வரணும்னா அப்போ மட்டும்தான் நான் வந்து அப்போவும் அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன். நான் அம்மாவே ஆள் இல்லைனாலும் நான் கோயிலுக்கு வந்து நான் பார்த்துட்டு தான் நான் போவேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு வந்து போனால் இப்போ பேய் பிடிச்சிருக்கும் போனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கால அளவு இருக்கும். இத்தனை நாள் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அது முழுமையாக உங்களை விட்டு போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு? இதுக்கு உங்ககிட்ட பணம் ஏதாச்சும் வாங்கினாங்களா? சார் இல்லை சார், ஒரே நாள் தான். மத்தியானமாக வந்தேன், சாயங்காலம் 5 மணி 6 மணி ஆச்சு பண்ணுறதுக்கு. 4-5 நாள் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டுன்னாங்க. எங்கள் அம்மாவோட பக்கத்தில் இருக்குது. நான் அங்கே இருந்துட்டு 5 நாள் பொறுத்து விளக்கு வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார். ஆனால் இப்போ பணம் எதுவுமே வாங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு தான் இந்த விஷயத்தில் செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யலை. அதான் காற்று இருந்தது ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மாவை எனக்கு இறக்கி விட்டுருக்குறாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 8 வருஷம் ஆச்சு. ஓகே. 8 இது 9வது வருஷம். இப்போ தான் இவர் பிறந்தார். பிறந்து ஒரு வயசாகுது இருக்குது. கண்டிப்பாக. நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்ததுக்கு எதுவும் முடியாது, இப்போதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க முடியாதுன்னே சொன்னாங்க. ஏன்னா அது சில பல குறைபாடு இருக்கிறதுனால அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே ஒரு 2 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு வருஷத்தில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் எனக்கு இவர் கிடைச்சாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குறி மட்டும் தான் சொன்னாங்களா, இல்லை இதுக்குன்னு தனியாக ஏதாச்சும் பரிகாரம் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சாங்களா? குறியும் சொன்னாங்க, பரிகாரமும் இருந்தது. அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணிட்டு தான் நிறைவேற்றி தான் அதுக்கப்புறம் பண்ணோம். கண்டிப்பாண்ணே. இப்போ வந்து இங்கே வரும்போது ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தீங்களா, இல்லை வந்து ஒரு கடைசி நம்பிக்கை அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்காங்க? கடவுள் இல்லைன்னா அது நம்ம இல்லை இல்லைங்களா? அவங்க மேலே முழு பாரத்தை போட்டு தான் நாங்கள் இருந்தோம். ஓகே. என்னை விட இவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. இவங்களுக்கு தைரியம் அதிகம், என்னோட இவங்களுக்கு தைரியம் அதிகம். கண்டிப்பாக. இவங்க முழுசாக நம்பினாங்க அவங்கள. நான் கூட ஒரு அரை மனசோட தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்தது. கண்டிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு தான் நிறைய இடத்துல வந்து பண்ணி தராங்க. இங்கே உங்களுக்கு அதை இங்கே அது மாதிரிலாம் எதுவுமே இதுவரையும் எங்ககிட்ட அவங்களும் எதுவும் கேட்டதில்லை, நாங்களும் எதுவும் இது பண்ணதில்லை. இவங்க எதுவுமே சொன்னது இல்லை இதுவரையும். எங்ககிட்ட ₹1 கூட நான் அவங்க கேட்டதில்லை. புரியுது. எதுவுமே கேட்டதில்லை. நாங்களாக விருப்பப்பட்டு கொடுத்தா கூட அவங்க எதுவும் கையில் தொடவே மாட்டாங்க. அதை கூட உண்டியில தான் போட்டு போவோம்.
கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ வந்து முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்போவும் நீங்கள் எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? முன்ன இருந்ததை விட இவர் வந்ததுனால கொஞ்சம் நல்லா மன நிறைவோடு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஒரு சில விஷயமெல்லாம் வேண்டிட்டு இருக்கோம், அதுவும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க அவங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ நான் முதல்ல இங்கே கல்யாணம் ஆகலைன்னு இருந்தேன். பொண்ணு ஓகே பார்த்து நிறைய இடம் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஓகே தெரிஞ்சவங்க மூலியமா சொன்னாங்க சரிங்க. இந்த கோயிலுக்கு போய் பாருங்கன்னு. வந்து பார்த்தோம் 90 நாளில் முடிச்சு தரேன்னாங்க. அது மாதிரி 90 நாளில் கல்யாணம் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு? மேரேஜ் ஆகிடுச்சு. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் மூலியமாக உங்களுக்கு இந்த கோயில் தெரிய வந்துச்சு ஆக்சுவலாக? எப்படி இங்கே வந்தீங்க? பக்கத்து வீட்டுக்கார் மூலியமாக தெரியும். சரிங்க ஓகே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பையன் ஒருத்தன், ரெண்டாவது பாப்பா. ரெண்டாவது பாப்பா கன்சீவாக இருக்கும்போது ஓகே 7ஆம் மாதம் ஸ்கேனில் ஆட்டில் ஓட்டை இருக்குது. ஓகே ஓகே ஆட்டில் ஓட்டை இருக்குன்னொடனே அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே ஒரு மைண்டு இதுவாகிட்டோம். ஆமாம், குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்றப்போ வேலையும் விட்டேன், இருந்த வேலையும் விட்டேன். சரி அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து கேட்டோம், இந்த மாதிரி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? க்யூர் பண்ணலான்னு சொன்னாங்களா இல்லை வந்து எப்படின்னு சொன்னாங்க? ஹாஸ்பிட்டலில் எதுவும் சொல்லல, அதான் ஓட்டை இருக்குது, குழந்த பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். ஓகே அந்த இதுவிலே எல்லாருக்குமே கொஞ்சம் இதாகிடுச்சு. இன்னொரு டாக்டர்கிட்டலாம் வேறு ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது குழந்த பிறந்த பேர் தான் இது எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஓகே ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் இங்கே வந்து கோவிலில் வந்து கேட்டதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வச்சு காப்பாற்றி தரேன். இந்த பாப்பா 2 வயசு ஆகுது பிறந்து, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஓகே. இப்போ வந்து அப்பப்போ இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கீங்களா நீங்கள்? மாதம் மாதம் வரும். புரியுதுண்ணே. இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ நல்லது நடந்திருக்கு, நீங்கள் யார்கிட்டயே அந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன், 2-3 பேர் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஒரு 3 பேருக்கு குழந்தை இல்லாத இருந்தே குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். 2 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகிட்டு. நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம், நீர் கட்டி இருந்துச்சு அப்படி இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். அப்போ கூட எனக்கு குழந்தை நிற்கல. இந்த அம்மாவை நம்பி நாங்கள் வந்தோம். 3 அம்மாவாசைக்கு வர சொன்னாங்க. என் எல்லையை வந்து மெரி அப்படின்னாங்க. 4வது மாதமே என் பொண்ணு நின்றுட்டா. புரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வர்றது உங்களுக்கு ஏதாச்சும் வந்து, ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைக்கு போனாங்கன்னா பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பரிகாரம்லாம் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இங்கே எப்படி பண்ணி கொடுத்தாங்க? ஆக்சுவலாக உங்களுக்கு பணம் ஏதோ வாங்கினாங்களா இங்கே? எந்த ஒரு ரூபா கூட வாங்கலை எங்கள் கிட்டலாம். இப்போது உங்களுக்கு வந்து குழந்தைலன்னு வந்தீங்க, இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? எனக்கு கோவிலுக்கு வந்த பிறகு தான் என் லைஃப் நல்லபடியாக இருக்குது இந்த நிமிஷம் வரையும். புரியுது புரியுது. குழந்தை இல்லாதப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தேவையில்லாத வார்த்தைங்கெல்லாம் நான் ரொம்ப வாங்கினேன். கோவிலுக்கு வந்த பிறகு நாங்கள் எங்கள் ஃபேமிலியே நல்லா இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பொண்ணு 5 வயசு ஆயிடுச்சு, இந்த பாப்பா தான் பிறந்திருக்காங்க. 2வது பையன் நல்லபடியாக இருக்கும் கோவிலுக்கு. புரியுது. இப்போ வந்து எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க வந்துட்டு தான் இருக்கோம். ஓகே. உங்கள் மூலியமாக நீங்கள் சொல்லி வேறு யாராச்சும் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் அதிசயம் நடந்துருக்கு? பிறந்திருக்கு. 2 பேர் வந்திருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு. நீங்கள் முறை வந்திருப்பீங்களே அந்த இடத்துக்கு, இந்த மாதிரி வேண்டலாம்னு சொல்லிட்டு முறை வந்திருப்பீங்க. அப்போ உங்கள் மனநிலை என்னவா இருந்துச்சு? சரியாயிடும் அப்படின்ற மனநிலை இருந்துச்சா, இல்லை உங்கள் கடைசி நம்பிக்கை அப்படி வந்து? இல்லை, நம்பி நான் வந்தேன். சொன்னாங்க, 2-3 பேர் சொன்னாங்க. நான் கடவுளே நான் நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்துலேருந்து நம்பி தான் நான் வந்தேன். இந்த விஷயம் தான் நம்பி தான் இருக்கேன் நான்.